அப்ரிலியா கம்பெனி அவங்களோட RS457 மோட்டார் சைக்கிளோட ஒரு நேக்கட் வெர்ஷனை ரொம்ப சீக்கிரமா இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிரு ராசா. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. ஸோ இந்த வண்டி எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க, அப்படி லான்ச் பண்ணுனாங்கன்னா என்ன பிரைஸுக்கு லான்ச் பண்ணுவாங்க, இந்த வண்டியில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ரிலியா பார்த்தீங்கன்னா அவங்களோட RS457 மோட்டார் சைக்கிளை இப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து அதே இன்ஜினை பேஸ் பண்ண ஒரு 457cc ஒரு நேக்கட் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதற்கான டெஸ்டிங் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான ஸ்பை ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ப்ரோட்டோடைப் தான். ஸோ இதனோட வயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில தெரியுது, நமக்கு நல்லாவே தெரியுது. ப்ரொடக்ஷன் மாடல் வரும்பொழுது இதோட வயரிங் வந்துட்டு வெளியில தெரியாத மாதிரி ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கட் வெர்ஷன்ல இருக்கிற ஒரு ரெட்ரோ ஸ்டைல் பைக் மாதிரி தான் இந்த வண்டி வந்துட்டு நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த வண்டி எந்த வண்டிக்கெல்லாம் காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MT-03, இந்த கான்டினென்டல் 650, டியூக் 390 இந்த மாதிரியான வண்டிகளுக்கு வந்து காம்படிஷனா இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த வண்டியில அந்த RS457ல யூஸ் பண்ண சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 457cc parallel twin cylinder இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க லிக்விட் கூலிங்கோட. ஸோ இந்த வண்டி ஒரு 48 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து கொடுப்பாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் இந்த வண்டியில யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில வந்துட்டு அந்த RS457ல வந்த மாதிரியே TFT ஸ்கிரீன் எல்லாமே இந்த வண்டியில வந்து கொடுப்பாங்க. LED ஹெட்லைட், LED டெய்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED செட்டப் வந்துட்டு இந்த வண்டியில் யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா RS457ல இது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வண்டியோட ஸ்பை ஷாட்ஸ்ல பார்க்கும்பொழுது இது வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மாடல் கிடையாது, வெறும் ஒரு கான்செப்ட் மாடல் தான். ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு பைக் இந்தியாவில் ரொம்ப சீக்கிரமா லான்ச் ஆகும். ஸோ இந்த வண்டி எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2024 எண்டில் லான்ச் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வண்டி லான்ச் பண்ணா என்ன பிரைஸுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 4 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. RS457ஓட கொஞ்சம் பிரைசிங் வந்து கம்மியா பண்ணுவாங்க. ஆனா அதே இன்ஜினோட LED ஹெட்லாம்ப், LED டைலாம்ப் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு நல்ல மாடர்ன் ரெட்ரோ பைக் வந்துட்டு கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வண்டி யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போஸ் இந்த வண்டி வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.